அதோ அந்த தலையணை இருக்குல்ல, அதுதான் தலையணை. அதுக்குள்ளே போனால் நம்ம அந்த வியூஸ் பார்த்துடலாம், பெருசாக இருக்க இடத்த. இப்போது இந்த வழியாக நான் போகிறேன். இங்கே இவ்வளோதான் தண்ணி இருக்குது. கால் சூடு தாங்க முடியல, பாறையிலலாம் நடக்க முடியல. ஆக்சுவலாக அந்த ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும் தான் போகிறாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி போகிறேன். ஆனால் இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இது. ஏன் சொல்கிறேன்னா, சின்ன வயசில் நாங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கோம். குட்டி பிள்ளையில் ஃபுல்லும் இங்கே தான் வந்து எங்கள் அண்ணாமார் கூட நீச்சல் அடித்து எல்லா இடத்துலையும் உள்ள ஒழுந்து குளிக்கிறது. பட் இங்கே அலோடு இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் தெரியாமல் போகிறாங்க. நம்மளும் அப்படியே போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். இதாக இருக்கலாம், அந்த இடத்துல தான் மேலே ஏறணும் நம்ம. இங்கெல்லாம் தண்ணி நிறையா விழுற இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பக்கம் கேட்டு போட்டு அடைச்சிருக்கு, இங்கே போகக்கூடாது. ஆனால் இதுலேயும் தெரியாமல் நின்று எல்லோரும் குளிக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதில் மேலே போய்ட்டு வரலாம். இன்னொரு நாள் ஃபால்ஸுக்கு போனோம். ஃபால்ஸுக்கு ஆனால் ஆட்டோ அலோடு கிடையாதான். காரு யார்ட்டையாவது அரேஞ்ச் பண்ணி பார்த்து ஒரு நாள் அங்கேயும் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடணும். வாவ், சூப்பர். எங்கள் அக்கா எல்லாரும் அந்த பக்கம் நிற்கிறாங்க, நான் இங்கே வந்துட்டேன். கால் எல்லாம் ரொம்ப செமையாக சுடுது. இது வழியா வரலாமா? அங்கோடி அங்கோடி வழி இருக்கா? நான் பார்க்குறதுக்காக தான் ரொம்ப ஆசைப்பட்டு போகிறேன். ஏன்னா அங்கே வந்தால் இந்த இடத்துல குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் நாங்கள். இந்த தடவை நான் எங்கள் பிரதர்ஸ் மாதிரி கூட வந்திருந்தேன்னா கண்டிப்பாக யாரையாவது உள்ளே இழுத்து வச்சு கூப்பிட்டு போயிருப்பேன். ஆனால் மாத்திரம் தான் வரேன். ஐயோ, வந்துட்டோம். சூப்பராக இருக்குதுங்க. அப்பாடா, நான் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன்.